Hi Manidas and Manidis, welcome to Mukai Academy. Percentage 7th Standard Maxல Part 3 பார்க்கலாம். கேள்வி எண் 21. குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? கேள்வி என்னன்னு பாருங்க. குறள்மதி 20% டிஸ்கவுண்ட்டில் ஒரு ரெயின் கோட் வாங்குறாங்க. அதில் 25 ரூபாவை சேமிக்கிறாங்க. அப்போ அந்த ரெயின் கோட்டோட அசல் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல அந்த அசல் விலையை நம்ம பீன்னு எடுத்துக்கலாம். இப்போது அசல் விலையில் அந்த 25% அப்படிங்கிறது தான் 25 ரூபா. சரிங்களா? இதுதான் கொஷின்லேருந்து நம்ம எடுத்து ஃபார்ம் பண்ணுற அந்த ஈக்குவேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசல் விலையில் 20% அப்படிங்கிறது 25 ரூபா. சரிங்களா? அப்போ போடுங்க. அப்போ அசல் விலைங்கிறது பி. பியில் 20% ஈக்குவல் டு 25. இல்னு வந்துருச்சுன்னா அந்த இடம் வந்து மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அப்போ பி இன்ட்டு 20/100 ஈக்குவல் டு 25. 20/100 அப்படிங்கிறது இந்த சைடில் பெருக்கல்ல இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடில் போகிறப்ப அது என்னாகும்? வகுத்தல்ல போகும். அப்போ 20/100ங்கிறது 100/20 அப்படின்னு போகும். கேன்சல் பண்ணிங்கன்னா ஓர் 20 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 20 100ன்னு வரும். அடுத்து 25 × 5 போட்டிங்கன்னா 125 அப்படின்னு வரும். அப்போ அந்த ரெயின் கோட்டோட அசல் விலை எவ்வளோ? 125 ரூபாய். அவ்வளோதாங்க. அடுத்து கேள்வி எண் 22. ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறது? ஒரு உலோக கலவை இருக்குங்க. அந்த உலோக கலவையில் 26% தாமிரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதே உலோக கலவையில் 260 கிராம் தாமிரம் பெறணும் அப்படின்னா எந்த அளவு உலோக கலவை தேவைப்படும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ தேவையான உலோக கலவை எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. அதை வந்துட்டு நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கேள்வி என்ன? அந்த எக்ஸில் 26% அப்படிங்கிறது எவ்வளோனா 260ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸோட அசல் விலையை கண்டுபிடிச்சிடலாங்களா? அதை தாங்க பண்ண போகிறோம். எக்ஸில் 26% ஈக்குவல் டு 260. அந்த இடத்துல இல்னு வந்தனால நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷனில் போட போகிறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு 26%க்கு வந்து 26/100 போடலாம். ஈக்குவல் டு 260. இங்கே இருக்கிற இந்த 26/100 இந்த சைடு போனச்சுன்னா டிவிஷனில் போகும், தலைகீழ போகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 260 இன்ட்டு 100 டிவைடட் பை 26 அப்படின்னு வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஓர் 26 இங்கே பண்ணிங்கன்னா ஓர் 26 ஜீரோக்கு 0 போட்டுருவீங்க. அப்போ 10 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 1000 கிராம். அப்போ தேவையான உலோக கலவையின் அளவு எவ்வளோ? 1000 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு உலோக கலவையில் 26% தாமிரம் இருக்குது. அதே உலோக கலவையில் 260 கிராம் தாமிரத்தை பெறணும் அப்படின்னா எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறது? 1000 கிராம் உலோக கலவை தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேள்வி எண் 23. ஒரு பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவில் குழல் என்பவரின் தாயார் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவில் இருக்கும் மூலப்பொருட்களை சதவீதமாக குறிக்கவும். மாவில் இருக்கும் மூலப்பொருள் என்னென்னங்க? அரிசியும் உளுந்தம்பருப்பும். அவ்வளோதான். இதை வந்து சதவீதமாக சொல்கிறாங்க. அரிசி 4 பங்கு, உளுந்து 1 பங்கு. நம்மளுக்கு கொடுக்குற ரேஷியோ 4:1ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதோட மொத்த பங்கு எவ்வளோங்க? 5 பங்கு. 4 + 1ன்னு எடுத்தோம்னா 5 பங்கு. இப்போ அரிசியோட சதவீதம் எவ்வளோ, உளுந்தம்பருப்போட சதவீதம் எவ்வளோன்னு தனித்தனியாக சொல்ல போகிறோங்க. அவ்வளோதான். அப்போது நம்ம முன்ன பார்த்ததான் நியூமிரேட்டர் தொகுதியில் என்ன பண்ணுவோம்? அந்த பொருளோட ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை போடுவோம். அரிசி 4 பங்கு டிவைடட் பை மொத்த பங்கு எவ்வளோ? 5 பங்கு. அப்போ 4/5ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ உளுந்து 5ல் 1 பங்கு. அப்போ 1/5ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ அரிசியின் சதவீதம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 4/5 சதவீதம் கண்டுபிடிக்கிறனால இன்ட்டு 100% போட்டுக்குவோம். கேன்சல் பண்ணிங்கன்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஓர் 5 5 இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5 10 0க்கு 0 வந்துடும். அடுத்து 4 × 20ன்னு போட்டிங்கன்னா 80%. அப்போ அரிசியின் சதவீதம் எவ்வளோங்க? 80% அப்படின்னு கிடச்சிருக்குது. அப்போ உளுந்தம்பருப்பின் சதவீதம் அடுத்து கண்டுபிடிக்கணும். உளுந்தம்பருப்பின் சதவீதம்க்கு 1/5 இன்ட்டு 100% போடுவோம். கேன்சல் பண்ணுங்கள்.
ஓர் 5 5, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5 10, 0க்கு 0. அப்போ உளுந்தம்பருப்பின் சதவீதம் எவ்வளோ கிடச்சிருக்குது? 20%. அரிசியின் சதவீதம் 80%, உளுந்தம்பருப்பின் சதவீதம் 20%. இதை எப்படி மேம் நம்மளுக்கு கொஷினாக கேட்கலாம்? இந்த மாதிரி ஒரு கொஷினை ஃபார்ம் பண்ணிவிட்டு அரிசியோட சதவீதம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தனியாக கேட்கலாம், உளுந்தம்பருப்பின் சதவீதம் என்னங்கிறத தனியாக கேட்கலாம். நீங்கள் இப்படி கொஷின் பார்க்குறப்ப ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கேள்வி எண் 24. ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக கூறுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குடும்பம் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. வீட்டை சுத்தம் செய்வதற்காக வேலையை என்ன பண்ணுறாங்க, 1:2:3 அப்படிங்கிற விகிதத்தில் பகிர்ந்துக்கிறாங்க. அந்த பகிர்ந்துக்கிட்ட வேலையை நம்மளுக்கு சதவீதமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மொத்த பங்கு எடுங்க, 1:2:3 ஆட் பண்ணிக்கோங்க. 1 + 2 + 3, 1 + 2 + 3 = 6 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு பங்கையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ 1/6 × 100% போட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணோம்னா 100/6 வருங்களா? இதை போட்டோம்னா 100/6 வரும். ரெண்டாம் வைப்பரில் கேன்சல் பண்ணோம்னா 3 2 6, இதை கேன்சல் பண்ணோம்னா 5 2 10, 0க்கு 0, 50/3 வரும். இந்த 50/3 நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னங்க வரும்? 1 3 3, 50 கேன்சல் பண்ணோம்னா 1 3 3, மிச்சம் 2 இருக்கும். 6 3 18, மிச்சம் 2 இருக்கும். 6 3 18, 6 3 18, இப்போ இப்படி கண்டினியூஸாக நம்மளுக்கு வருங்க. அதனால் இதை 16.66 எடுத்துக்கலாம். அல்லது 16, நம்ம இங்கே 6 3 18, மிச்சம் 2 எடுத்து வச்சோம் இல்லைங்க, அந்த 2 அப்படியே வச்சு 2/3 வச்சுக்கலாம். அப்போ 16 2/3% அப்படிங்கிறது ஒரு பங்குக்கு. அடுத்து 2 பங்குக்கு போடுறப்ப 2/6 × 100% போடுவாங்களா? கேன்சல் பண்ணோம்னா 1 2, இதை கேன்சல் பண்ணோம்னா 2 6. இப்போ 100/3 இருக்குது. 100/3 நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்னங்க கிடைக்கும்? 3 3 9, மிச்சம் 1, மறுபடியும் 3 3 9, மிச்சம் 1 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்துட்டோம்னா மறுபடியும் 3 3 9, 3 3 9ன்னு வந்துக்கிட்டே போகும். அதனால் அதை 33 × 1/3% எடுத்துக்கிறோம். அடுத்து 3/6 3 பங்குக்கு போடுறோம். அப்போ 3/6 × 100% = 1 3 3, 2 3 6ன்னு வரும். 1 2 2, I 2 10, 0க்கு 0. அப்போ 3 பங்குன்னு வரப்போ அது 50% அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு பங்குக்கு 16 2/3%, 2 பங்குன்னு எடுக்கிறப்ப 33 1/3%, 3 பங்குன்னு எடுக்கிறப்ப 50% அப்படின்னு கிடைக்குது. அடுத்து கேள்வி எண் 25. ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் 5% தரகாக பெறுகிறார். தரகு அப்படின்னா கமிஷனுங்க. அவர் ரூபாய் 4800 பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் ஒரு பிரீமியம், ஒரு எல்ஐசி போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அதில் 4800 ஒருத்தர்கிட்ட இருந்து வசூலிக்கிறாங்க. அதில் 5% அவருக்கு கமிஷன் கிடைக்குது. அந்த 5% எவ்வளோன்னு தாங்க நம்மளுக்கு கேள்வி. அப்போ என்ன கேள்வி நம்மளுக்கு? 4800ல் நல்லா பார்த்துக்கோங்க, 4800ல் 5% என்பது என்ன? இது தாங்க நம்மளுக்கு கேள்வி. அப்போ 4800 × 5/100ன்னு போடுங்க. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? 48 × 5 பெருக்குங்க. 8 5 40, 0, மிச்சம் 4, 4 5 20, 20 + 4 24 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அவர் 5% ப்ரீமியமாக எவ்வளோ வசூலிக்கிறாரு? 240 வசூலிக்கிறாரு. அவ்வளோதாங்க. அடுத்து கேள்வி எண் 26. கருண் என்பவர் ஒரு ஜோடி காலணிகளை 25% தள்ளுபடி விலையில் வாங்கினார். அவர் செலுத்திய தொகை 1000 எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்க. கருண் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்லிப்பர் வாங்குறாருங்க. அந்த ஸ்லிப்பருக்கு 25% தள்ளுபடி விலையில் வாங்குறாரு. அவர் 1000 ரூபாய் அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாரு. 25% தள்ளுபடி போக 1000 ரூபா கொடுத்துருக்குறாருங்க. அப்போ குறிக்கப்பட்ட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 25% போக அவர் 75%க்கு தான் அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த 75% தான் 1000 ரூபாய். புரியுதுங்களா? 75% தான் 1000 ரூபாய். அப்போ 100% என்ன அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு கேள்வி. நம்ம இப்படி எடுத்துக்கலாங்களா? ஒரு 100 ரூபாய் இருக்குது.
ரூ. 100 75 3 பங்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ 100ங்கிறத 4 பங்குன்னு எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியான மெத்தடில் போடுறதுக்கு. அப்போ 75% வந்துட்டு நம்ம 3 பங்குன்னு எடுத்துட்டோம்னா 1000/3 அப்படின்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஓர் 3 3, இங்கே கேன்சல் பண்ணோம்னா 3 3 9 மிச்சம் 1, மறுபடியும் 3 3 9 மிச்சம் 1, மறுபடியும் 3 3 9 மிச்சம் 1 வரும். புள்ளி வச்சு 0 சேர்த்துனோம்னா மறுபடியும் 3 3 9 இப்படி லைனாக போகுங்களா? இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பங்கு. அந்த 3 பங்கு எடுத்து நம்ம இந்த 1000 ரூபாயை வகுத்தோம் அப்படின்னா ஒரு பங்கோட விலை வந்துட்டு நம்மளுக்கு ரூ. 333.33 கிடைக்குதுங்களா? அப்போ 4 பங்கோட விலையை கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஒரு பங்கு இன்ட்டு 4 போடலாங்களா? அப்போ 333.33 இன்ட்டு 4ன்னு போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள். 4 3 12ங்களா? 12 மிச்சம் 1, 3 4 12 12 1 13க்கு 3 மிச்சம் 1, 3 4 12 12 1 13க்கு 3 மிச்சம் 1, இப்படியே வருங்களா? மறுபடியும் 3 மிச்சம் 1, மறுபடியும் 3 1 1333.32ன்னு வருங்களா? இப்படி போய்கிட்டே இருக்கிறதுனால நம்ம டெசிமலை விட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த 1333 ரூபாய்க்கு பதிலாக 34 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த குறிக்கப்பட்ட விலை எவ்வளோங்க? 1334 ரூபாய்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க கேள்வி. அடுத்து கேள்வி எண் 27. இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்காக சரக்கு அனுப்பானையை அனுப்பினார். மொத்தம் 50 மணிகளில், மொத்தம் எத்தனை? 50 மணிகளில் 15 மணிகள் மட்டுமே பழுப்பு நிறம், 15 மணிகள் வந்து பழுப்பு நிறத்தில் இருக்குதுங்க. அப்போ அந்த பழுப்பு நிற மணிகளின் சதவீதத்தை காண்கன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த பழுப்பு நிற மணிகள் எத்தனை? 15 டிவைடட் பை மொத்த மணிகள் 50 இன்ட்டு சதவீதத்தில் சொல்ல போகிறோம் 100%. அவ்வளோதாங்க. ஓர் 50 50, இதை கேன்சல் பண்ணுங்க. 2 50 100. அப்போ 5 இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா 5 2 30% பழுப்பு நிற மணிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேள்வி எண் 28. பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைந்தார், ஃபெயில் ஆயிட்டாருங்க. அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் பெற்று இருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார் எனில் மொத்த மதிப்பெண்களை காண்க. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீட்டர் வந்து 280 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிட்டாரு. இன்னும் ஒரு 20 மார்க் சேர்த்தி வாங்கியிருந்தாருன்னா 50% மதிப்பெண்களை பெற்று பாஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த 50% மதிப்பெண்கள் எவ்வளோன்னு தெரியணும். நம்மளுக்கு இங்கே கேள்வியில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா மொத்த மதிப்பெண்களை கூறுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டோட்டலாக எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் வச்சாங்க அப்படின்றது இங்கே நம்மளுக்கு கேள்வியாக கேட்குறாங்க. அப்போது முதல்ல இந்த 50% கண்டுபிடிக்கணும்னு என்னங்க பண்ணணும்? 280 ப்ளஸ் அந்த ஒரு 20 மார்க் இருந்திருந்தால் பாஸ் பண்ணியிருப்பார். தென் அதோட அந்த 50% மார்க்கும் வாங்கியிருப்பாங்க. அப்போ 280 + 20ன்னு போடுங்க, 300. இந்த 300 தாங்க 50%. 50% 300னா 100% எவ்வளோ இருக்கும்? இன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, 2ஆல் பெருக்கிக்கோங்க. அப்போ 300 × 2 எவ்வளோ கிடைக்கும்? 0 0 3 2 6. அப்போ 600. அப்போ மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ கிடச்சிருக்குது? நம்மளுக்கு 600ன்னு கிடச்சிருக்குது. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான இதுங்க. கொஸ்டினை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க. இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆப்ஷன் வச்சுட்டு ஒன் வேர்டாக தான் பண்ண போகிறோம். அதனால நம்மளுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு டைம் மேனேஜ் பண்ணி ஆன்சரை சீக்கிரம் கொண்டு வர பாருங்க. அடுத்து கேள்வி எண் 29. இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால், 10 முட்டை கெட்டு போயிருச்சுங்க. அப்போ நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. இந்த மாதிரி கொஸ்டினை தாங்க புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? 5 டசன் முட்டையை வாங்குறாங்க, 10 முட்டை கெட்டு போச்சு, நல்ல முட்டையோட சதவீதத்தை சொல்கிறாங்க. அப்போது முதல்ல டசன்னா என்ன? ஒரு டசன் அப்படிங்கிறது, ஒரு டசன் அப்படின்னா நம்மளுக்கு அதில் 12 பொருள் இருக்கும். அப்போ 5 டசன் அப்படிங்கிறது 12 × 5 போட்டோம்னா 2 5 10க்கு 0 மிச்சம் 1, 1 5 5 5 1 6 60. அப்போ 5 டசன்கிறது 60. இப்போ என்ன நம்மளுக்கு கேள்வி? நல்ல முட்டைகளின் சதவீதம் கேட்டிருக்கிறாங்க. நல்ல முட்டைகளின் சதவீதம் என்ன? அந்த டோட்டல் முட்டையிலேருந்து கெட்டு போன முட்டையை கழிச்சிருங்க. அப்போ 60 - 10 போட்டுட்டிங்கன்னா 50. அப்போ அந்த 50 முட்டை தாங்க நல்ல முட்டை. அந்த நல்ல முட்டையிலேருந்து அதோட சதவீதத்தை நம்ம சொல்ல போகிறோம். அப்போ 50 ÷ 60 × 100% போடலாம். என்னங்க பண்ணலாம்? இந்த 0க்கு இந்த 0வை கேன்சல் பண்ணிடுங்க.
இந்த இங்கே 6 இருக்குங்களா, முய் 2 6 வந்துடும். இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா ஐ 2 10 வந்துடும். இப்போ என்ன இருக்குது, 50 × 5ன்னு இருக்குது. பண்ணிங்கன்னா 0 0 5 25 250. 250 டிவைடட் பை 3 போடுங்க. போட்டிங்கன்னா 3 3 இதுக்கு போட்டிங்கன்னா 8 3 24. மிச்சம் 1 10 இருக்கும். 3 3 9, மிச்சம் 1 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்துனோம்னா மறுபடியும் 3 3 9, மிச்சம் 1 இருக்கும். 0 சேர்த்துனோம்னா 3 3 9 இப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்களா. அவ்வளோதாங்க, இதோட முடிச்சிருங்க. அப்போ அந்த நல்ல முட்டைகளின் சதவீதம் எவ்வளோங்க கிடச்சிருக்குது, 83.33% கிடச்சிருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த கெட்டுப்போன முட்டையோட சதவீதத்தையே சொல்லுங்கன்ட்டா நீங்கள் எதையும் கழிக்க வேண்டாம். 10/60 × 100ன்னு போட்டு அதை பெருக்கி வகுத்து போட்டு நீங்கள் ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான சம். தென் அடுத்து, ஒரு மட்டை பந்து ஆட்டக்காரர் 86% ஓட்டங்களை சேகரித்தால் அதை தசமமாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தசமமாக எழுதுங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, டெசிமலில் தான் தசமம்னு சொல்கிறாங்க. தமிழ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 86%ன்னு சொல்லியிருக்கிறத 86 டிவைடட் பை 100ன்னு எழுதலாங்களா. 100ன்னு எழுதியிருக்கனால 100 அதுவும் இல்லாமல் வகுத்தலில் இருக்கிறனால இது என்ன பண்ணலாம், 2 ஸ்தானம் ரைட்டில் இருந்து லெஃப்டில் நம்ம புள்ளி வைப்பாங்களா. அப்போ எழுங்க, 86 டிவைடட் பை 100ன்னு இருக்குங்க. அப்போ இங்கே 2 0 இருக்குது. ரைட்டில் இருந்து லெஃப்டில் 2 புள்ளி வைக்கணும். 1 2, அப்போ 0.86 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். அப்போ 86% நம்ம டெசிமலாக எழுதினோம்னா 0.86ங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். அவ்வளோதாங்க. 7th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பர்சன்டேஜ் சம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் ரெண்டையுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஒரு சில சம்ஸ் தான் கொடுக்காம இருப்பேன். அதையும் நீங்கள் போய் நான் கொடுத்த மாடலே தான் ஒன்ஸ் போட்டு பார்த்துருங்க. அவ்வளோதாங்க, 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் முடிஞ்சது. நாளைக்கு 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.